ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி கேதரிங் பேண்ட்டு எப்படி வெட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேண்ட் துணி பார்த்திங்கன்னா 2 மீட்டருக்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த துணியை 2ஆக மடிச்சிக்கலாம். 2ஆக மடித்து அப்படியே கிராஸில் மடித்து போட்டுக்கலாம். முக்கோணம் மாதிரி இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். கிராஸில் ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அளவு பேண்ட்டை வச்சு தான் இப்போ மார்க் பண்ணி வெட்ட போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ஒரு பக்கம் கீழே வச்சுக்கலாம். பேண்ட் அளவு பேண்ட்டு ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் இடுப்புன்ற மாதிரி ஃபோல்டிங் சைடில் போட்டுக்கலாம். போட்டு கீழே 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். சைட்லேயும் அதே மாதிரி 1 இன்ச்சு விட்டாலே போதும். ஒவ்வொரு இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். அளவு பேண்ட்டும் ரெட் கலர்லேயே இருக்கிறதுனால சரியாக தெரியலை. இந்த மாதிரி கிராஸாக மடித்து போடும்போது அது கொஞ்சம் இழுத்து கொடுக்கும், டைட்டாக இருக்காது. அதனால தான் கிராஸில் போட்டு வெட்டுறோம். இப்போ இடுப்பு அளவு ஜாயிண்ட்டு துணி ஒட்டு கொடுக்குற மாதிரி வருது. நீங்கள் வரையும் போது நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வச்சு இந்த அளவுக்கு இப்போ ஒட்டு கொடுக்கணும். நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா இப்போ இதிலேருந்து இந்த பக்கம் இப்படி வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே போட்டு நீங்கள் துணியில் கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட நியூஸ் பேப்பர் இல்லாததுனால நான் அப்படியே கட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அந்த சைடில் துணியை வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே அந்த மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இடுப்பு பகுதி, இதுலேயும் கட் பண்ணிடுறேன். இப்போ அந்த மேலே வந்து ஜாயின் கொடுக்கறதுக்கு சைடில் நம்ம கட் பண்ண துணி மீந்திருக்கும். 4 பீஸாக இருக்கும். அதில் 2 பீஸ் வந்து இடுப்பு பட்டிக்கு எடுத்து வச்சுட்டு மீதி 2 பீஸில் அந்த ஜாயிண்ட்டுக்கு துணி வெட்டிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நாடா கூட துணி பத்தலை. இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நான் வரைஞ்சிக்கிட்டேன். இதில் வந்து ஒரு பக்கம் துணி பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுறது வந்து 2 துணி மட்டும்தான். 4 துணி தேவைப்படுது. இப்போ அந்த துணி இது மேலே போட்டு இன்னும் 2 துணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் 2 துணி வந்து கொஞ்சம் 2 இன்ச்சு சின்னதாக கட் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா அதில் ஒரு துணி பெருசும் சின்னதுமா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு அளவுக்கு கம்மியாக இருக்குது பாருங்கள். ஒரு துணி பெருசாக இருக்குது. இதையும் கட் பண்ணியாச்சு.
இப்போ இப்படி கட் பண்ணிட்டோம். இதை வச்சு பார்த்துட்டு இப்போ சீட் அளவு கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டு அளவு துணி எடுத்து இடுப்பு பெல்ட்டோட தனியாக விட்டுட்டு கீழே சீட் அளவு மட்டும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1 இன்ச் அளவுக்கு தான் எக்ஸ்ட்ரா வருது. அந்த கிராஸ் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. இதை எடுத்துட்டு இப்போது இடுப்பு பெல்ட் கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற 2 பீஸில் அப்படியே 4ஆக மடிச்சிக்கலாம். இப்போ அளவு பெயிண்ட் எடுத்து மேலே வச்சு பார்க்கலாம். இதுக்குமே கொஞ்சம் லேசாக ஒட்டு வருது ஒரு பக்கம் கார்னரில். 1 இன்ச்சு மேலே வந்து மடிக்கிறதுக்கு விட்டுடலாம், நாடா கோக்கிறதுக்காக. அதே மாதிரி சைட்லேயும் 1 இன்ச்சு விட்டுடலாம் மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். அந்த கிராஸில் மட்டும் கொஞ்சம் ஒட்டு வருது. அந்த மூலையில் மட்டும்தான் கொஞ்சமாக. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த துணியை எடுத்து அந்த பக்கம் நம்ம ஒட்டு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டு கொடுத்துக்கலாம். துணி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி கேதரிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2.25 மீட்டராவது இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஒட்டு இல்லாமல் தைக்கலாம். இப்போ இவ்வளோ தான் இருக்குது. இதில் தான் நாடா தைக்கணும். இன்னொரு வீடியோவில் எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.